இது மோட்டரோவோட எட்ஜ் 30 அல்ட்ராங்கிற ஃபோனுங்க. வாங்கி 2 வருஷம் ஆகுது. 40,000 கிட்டத்தட்ட அந்த ஃபோனோட விலை. அப்போ வந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோனு. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1.3யோட வர்ற ஃபோனு. 200 மெகா பிக்சல்னு சொல்லிட்டு கேமராலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் நல்லா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது. என்னுடைய செகண்டரி ஃபோனாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யூடியூப்பு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸ்மூத்தாக நல்லா தான் இருந்தது. ஆனால் 2 நாளைக்கு முன்னால் க்ரீன் லைன் வந்துடுச்சிங்க. எப்படி வந்ததுன்னே தெரில. நேற்று ஒரு லைன் இருந்தது, இன்றைக்கி 2 லைனாக மாறிட்டு. எப்படி நான் ரொம்ப நல்லா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் கூட கீழே போட்டது கிடையாது. ஒரு ஸ்க்ராட்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது. காரணம் பார்த்திங்களா, இந்த அப்டேட் தாங்க. சாதாரண செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டு தான். 1 December 2025 வந்தது. அதை அப்டேட் பண்ணால் இந்த மாதிரி க்ரீன் லைன் உழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி 40,000 ஃபோன்லேயே இப்படி உழுதுன்னா அப்போ என்ன பண்ணுறது? 2 வருஷத்தில் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. வேணுமணிக்கே ஏதாவது அப்டேட்டை கொடுத்து இந்த ஃபோனில் க்ரீன் லைனை உழ வச்சு நம்ம வேறு ஃபோனை வாங்குறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. மோட்டரோலா ஃபோனை வாங்கணுன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு இனிமேல்.